ஆக்டிவிட்டியும் இல்லை, போர்ட் ஸ்டாப் எதுவும் இல்லை. இப்போ வந்து சேலத்துலேருந்து இல்லை ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா நிறைய வெளியே 2-3 ஷோ இருக்குது. அப்போ வந்து நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தொண்டை கட்டி 9:30 தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னைக்கு பிளான் வந்து வெறும் ஷிப்புக்குள்ளே தான். ஜூஸ் விதமான ஜூஸ் வச்சுருக்காங்க. அப்படியே வந்து நல்ல ட்ரபிள் போகும். நிறைய பேர் ஆப் ப்ரோ பண்ணி எல்லாமே வந்து போகலாம். வந்து கும்பாலியா ரைஸ், மெக்சிகன் ரைஸு, டிஷ் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் ஒரு ஷோ ஆடிட்டோரியம்க்கு போயிருந்தோம். You can't really hear Ankush. This side of the room, okay, you tell them. Was going to heal and cause at the same time. How your body will try to compensate. Thank you so much, ma'am. You can put your shoes back on. குட் மார்னிங். டே 6 இந்த ஷிப்பு. இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை, போர்ட் ஸ்டாப் எதுவும் இல்லை. ஸோ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அட் சி போயிட்டே இருக்கான். ஷிப்பு வந்து சேட்டிலேருந்து கிளம்பி அலாஸ்காவில் வந்து ஜூனோன்னு ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டிக்கு போயிட்டு திரும்பி போயிட்டுருக்கான். ஸோ ஜூனு தான் லாஸ்ட் ஸ்டாப்பு. அங்கேருந்து நேற்று வந்து திரும்பி வந்துட்டு நேற்று ஒரு இடத்துல ஆக்சுவலாக ஸ்காக்வேன்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வந்தோம். அது ட்ரெயின் ரைடெலாம் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அட் சி ஃபுல்லாக வேறு அப்படியே போயிட்டே இருக்க போகிறோம் ஷிப்பில். ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை. ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா நிறைய ட்ராமா ஷோ நடக்குது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஷிப்புக்குள்ளேயே நிறைய ஆப்ஷன் வச்சுருக்கான். ஸோ ட்ராமா ஷோ இருக்குது, வெளியே 2-3 ஷோ இருக்குது. அப்பப்போ போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அது போய் பார்க்கலாம். இல்லை வந்து ரூம்லேயே வந்து டிவி இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். அதை போட்டு பார்த்துக்கலாம். நிறைய மூவிஸ் வச்சுருக்கான். அஃப்கோர்ஸ் ஹாலிவுட் இங்கிலீஷ் மூவிஸ் தான், அதை போட்டு பார்க்கலாம். மற்றபடி வேடிக்கை பார்க்கலாம், இல்லை வாக்கிங் பண்ணலாம். ஜிம் இருக்குது. ஸோ ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அஃப்கோர்ஸ் நிறைய சாப்பாடு இருக்குது. இப்போயே மணி 10 மணி ஆகுது. 9:30 தான் எழுந்திரிச்சேன். ஆனால் 2 நாளாக வந்து நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தொண்டை கட்டிக்கிச்சு. ஸோ தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது. பட் மற்றபடி 9:30 தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுந்திரிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டேன். காஃபி குடிச்சிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதை அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு இருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக சீல போயிட்டு இன்றைக்கி பிளான் வந்து வெறும் ஷிப்புக்குள்ளே தான். நோ அவுட் சைட் ஆக்டிவிட்டீஸ். அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு மேங்கோ ஜூஸும் சாப்பிட்டேன். எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க. எப்போவுமே டைனிங் ரூம் ஃபுல்லாக இருக்குது. ஜூஸ் விதமான ஜூஸ் வச்சுருக்காங்க. ஓகே, அவ்வளோதான், போகலாம். விஸ்கி ஆல்கஹால் பூத் ஒன்று இருக்குது. அது ஆனால் ஃப்ரீ கிடையாது, அது வந்து காசு. மார்னிங் 11 o'clock கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து விஸ்கி பூத், ஆல்கஹால் பூத். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யார் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. வேலை போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் $14, $17, $18, $16. இந்த மாதிரி விதவிதமான ரம்மு, விஸ்கி எல்லாமே இருக்குது. அதுக்கு ஒரு பூத். இன்றைக்கி ஃபுல்லாக ஷிப்புக்குள்ளேயே தான் இருக்க போகிறோம். ஸோ ஷிப்புக்குள்ளேயே வந்து என்னென்ன ஷோஸ் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சுற்றி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மெயின் லாபி. ஸோ இங்கே அப்பப்போ ஷோ நடக்கும். ஸோ இப்போ கூட அடுத்து ஆக்சுவலாக மியூசிக் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒன்று பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு ட்ராமா, 2 ஆடிட்டோரியம் இருக்குது
ஸோ அங்கேயுமே வந்து ஷோஸ் நடக்கும், காமெடி ஷோஸு. ஸோ மெயின் லாபிலே வந்து நல்ல ஆக்சுவலாக பொழுது போகும். நிறைய பேர் நிறைய மக்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கு வருவாங்க. அந்த ஹாலே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, டெக்கரேட் பண்ணிட்டு ஷிப்புக்குள்ளே இவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு. ஸோ அங்கேயே பக்கத்துலேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஷோ பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு, அங்கே போய் பார்க்கலாம். ஃப்யூச்சர் அடுத்த க்ரூஸ் போகிறதா இருந்தால் இங்கே புக் பண்ணணும். இப்போயே அடுத்த க்ரூஸ் புக் பண்ணால் 50% ஆஃப். ஷிப்பு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, கடல் நடுக்கடல். எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். லாபியில் ஒரு கேம் ஷோ நடக்குது. ஸோ அந்த கேம் ஷோவில் யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ முதலே போயிட்டு ஆக்சுவலாக ரிசர்வ் பண்ணிட்டோம்னா அந்த லாபியில் போயிட்டு கேம் ஆடலாம். இப்போயே 2-3 பேர் ஆடுறாங்க பாருங்க. அது சும்மா ஆக்சுவலாக பெரிய கேம்லாம் ஒன்றும் இல்லை, ஏரோ மாதிரி ஒரு அந்த இதில் த்ரோ பண்ணணும், அவ்வளோதான். ஸோ யார் த்ரோ பண்ணி எல்லாமே வந்து அந்த சென்டர் பிளேஸில் வருதோ அவங்களுக்கு வந்து குட்டி ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நான் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல, வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். பசிக்குது, ஏதாவது சாப்பிட போகலாம். இது வந்து கிராப் பேட்டி, கிராப் கேக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் டெஸ்ட் பேட்டி அதெல்லாம் வச்சுருக்கான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டேன், சாப்பிட போகிறேன். அடுத்தது டர்க்கி, அது டர்க்கிலாம் இருக்குது. ஸோ டர்க்கியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஜிம்பாலியா ரைஸ், மெக்சிகன் ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன், ஃபிஷ்ஷும் இருந்தது. ஸோ மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் சைட் டிஷ் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து டைனிங் ரூம் எம்டி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வேறு ஏதாவது ஷோ இருக்கான்னு பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக ஒரு ஷோ ஆடிட்டோரியமுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு ஷோ நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே சுஷிலா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பாருங்கள். All right, everybody, watch what's about to happen. You can't really hear Ankush. This side of the room, here, you tell them. Okay, this side of the room gonna watch the feet. Okay, this side of the room gonna watch the posture, and this side of the room was gonna heel and toes at the same time. Okay, so what's gonna happen is, what I'm gonna do is I'm gonna put some pressure over here, and we'll see how your body will try to compensate, balancing against the pressure we shall apply. You ready for this, guys? Yeah. Okay. So Sheila, interlock your arms like this. Perfect. Keep this strong, okay? Watch this. I'm gonna put some pressure. Everybody watch the feet, okay? I'm gonna put pressure. What happened? She's falling for you. Okay, let's try it on the other side also at the back. Watch this, okay? I'm gonna use 2 fingers. Ready? I'm gonna push. What happened? Toes go up, okay? I'm gonna put, to balance her feet underneath her feet, some arch support. Lift your right heel. And this one. Okay, you ready? You ready, guys? You ready? Watch this, okay? You ready? I'm gonna push. Now tell me, is this more pressure? Oh no. Is this more? Am I pushing harder? Yeah. Am I pushing? What happened, guys? She didn't even roll, but did I push harder? Yeah, you pushed hard. Okay, let's try it again at the back. Before I push 2 fingers, now I'm gonna push little. You can see the pressure. See? Yeah. I'm pushing hard. What's happening down there? Do one thing. Just quickly remove this. Okay, same pressure. Okay, you ready? Yeah. I'm gonna push. What happened? Check again. You ready? I'm gonna push. Any strong gentleman, does any should not? Yes, thank you so much, ma'am. You can put your shoes back on. சரி எடுத்து சுஷிலா ரயா ஆனந்தி 3 பேரும் ஸ்பா போகிறாங்க. இதுதான் ஸ்பா இடம்.
ஜக்குசி வரும் இங்கே. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா மேலேருந்து ஃபவுண்டன் வரும், கீழேருந்தும் ஃபவுண்டன் வரும். ஜெட்டு வாட்டர் ஜெட் அது உடம்புல வந்து பட்டதுல வாட்டர் மசாஜ் மாதிரி இருக்கும். ஸ்பா, அதுக்கப்புறம் சானா, உள்ளே வந்து சானா இருக்குது, ஹாட்டாக இருக்கும். இட் வில் வார்ம் யுவர் பாடி. அந்த பெரிய கண்ணாடி இருக்குல்ல, அங்கே அந்த இடத்துல வச்சு நானும் அங்கே தான் வச்சேன். ஐ கேனாட் ஃபைண்ட் இட். ஐ டேக் ஃபோட்டோ. சுஷிலாவும் ரயாவும் இங்கே தான் அந்த ஜெட் வாட்டர் ஜெட் மசாஜ் பண்ணுறாங்க. ஸ்பா ஏரியா உள்ளே இறங்கி அந்த வாட்டர் மசாஜ் வரும். சுஷிலாவும் ஆனந்தியும் வாட்டர் ஜாக்குசி ஏரியாவில் வாட்டர் மசாஜ். நீயும் போறியா? அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஷிப்லேயே இருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். இந்த எபிசோடு இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஈவினிங் விக்டோரியா கனடாவில் வந்து ஹால்ட் பண்ண போகிறோம். அங்கே 4 hours ஹால்ட் இருக்குது. ஸோ அடுத்த எபிசோட் விக்டோரியா கனடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.